கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 139 7வது வசனத்தை இன்றைய நாளுக்காக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். இது ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ஆம் தேவ ஜனங்களே, நம்ம ஆண்டவருக்கு மறைவாக எங்கே போக முடியும்? நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக எங்கே போக முடியும் என்று இந்த வார்த்தை கேட்கிறது. 8வது வசனம் சொல்லுகிறது, நான் வானத்துக்கு ஏறினாலும், நம்ம ராக்கெட்டில் சென்றாலும் நிலவுக்கு போனாலும் அதை தான் சொல்லுகிறார். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம், உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆம் தேவ ஜனங்களே, நம்ம உட்கார்றது அவருக்கு தெரியும், நம்ம எலும்புகிறது தெரியும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நம்ம சொந்தமாக கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தில், அந்த வசனத்தில் பாதியிலிருந்து இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஸ்டில் யூ ஹாவ் டு ப்ரே. உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் அறிந்திருந்தாலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் தாராளம் குணமுடையவர். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அந்த சாத்தா இருக்கான் பார்த்தீங்களா, நன்மைகளை வரவிடாமல் தடை பண்ணுவான், உங்களை பாவத்தில் விழ வைப்பான். அதனால தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்காதபடி விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? 1 மணிக்கூறாவது விழித்திருக்க கூடாதான்னு கேட்குறாரு. நீங்கள் எந்த நேரத்தினாலும் விழிச்சிருக்கலாம், நைட்டோ பகல்லையோ மத்தியாலமோ, இல்லை காலையில் 1/2 மணிக்கூர், இல்லை மத்தியாலம் 1/2 மணிக்கூர், இல்லை என்றால் காலையில் 1/2 மணிக்கூர், இல்லை நைட்டு 1/2 மணிக்கூர். இப்படி ஒரு நாளில் ஒரு 1 மணிக்கூர் ஜெபத்தை தேவ பிள்ளைகள் பில்டு பண்ணணும். ஒரு தேவ மனிதர் சொல்லுவார், நான் 1.25 மணிக்கூர் ஜெபித்தால் ஜெபித்து விடுவேன். அவர் ஜெபிக்க உட்கார்ந்தாருன்னா 1.25 மணிக்கூர் ஜெபிப்பார். ஏன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 1/4 மணிக்கூர் வீண் சிந்தனைகள் வந்துவிடும். அதனால் அவர் என்ன செய்கிறார், ஒரு 1.25 மணிக்கூர் ஜெபிப்பார். பிறகு மத்தியானம் ஜெபிக்கிறாருன்னா ஒரு 1.25 மணிக்கூர் ஜெபிப்பார். பிறகு நைட்டு ஜெபிக்கிறாருன்னா ஒரு 1.25 மணிக்கூர் ஜெபிப்பார். அந்த எக்ஸ்ட்ரா 50 மினிட்ஸ் எதுக்குன்னா, அந்த 15 நிமிடங்கள் அவரை ஆயத்தப்படுத்துகிறதற்கு. ஸோ தேவ ஜனங்களே, எவ்வளோ பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் தன்னை ஆயத்தப்படுத்தாமல் மாம்சம் என்ற திரை சீலையில் இருந்து ஆவிக்கு வருகிறதற்கு சில சமயம் எடுக்கும். அதனால் நம்ம அந்த டைமை பிரோஜனப்படுத்தி நம்ம ஜெபித்தே ஆக வேண்டும். நம்ம அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் சோதனைக்குள்ளே பிரவேசிக்க மாட்டோம். மத்தேயு 7:7 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படி என்றால் நம்ம கேட்காத வரைக்கும் நமக்கு கிடைக்காது, தேடாத வரைக்கும் தென்படாது, தட்டாத வரைக்கும் திறக்காது. இது பரலோக ராஜ்யத்தினுடைய பிரமாணம், ஒரு ரூல்ஸாக இருக்குது. அதனால எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே தருவாருன்னு சொன்னாலும், யூ ஹாவ் டு லீகலி ஆஸ்க் டு ஹெவன், நாக் த டோர் ஆஃப் ஹெவன், சீக் த கிங்டம் ஆஃப் காட். நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை தேடணும், தட்டணும், கேட்கணும். அப்போ தான் பரலோக ராஜ்யத்தினுடைய ரூல்ஸ் படி உங்களுக்கு கொடுக்கும், அந்த பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படும். ஆனால் இப்போது ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் தேவ ஜனங்கள், நீங்கள் மற்றவர்கள்ட்ட ஜெபிக்க சொல்லும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு தானே தவிர அவர்கள் பரிபூர்ணமாக உங்களுக்காக ஜெபிக்க போகிறதே இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறது போல மற்ற யாரும் ஜெபிக்க முடியாது. அதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தேவ ஜனங்கள் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்போவுமே ஒரு தாய் ஊட்டி கொடுத்து வளர்கிற பிள்ளைக்கும் தானாக சாப்பிட்டு வளர்கிற பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் பிறர் ஜெபித்து வளர்கிறதுக்கும் நாம் ஜெபித்து வளர்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிறர் உங்களுக்காக எவ்வளோ காலம் ஜெபிப்பாங்க, நீங்கள் அவங்க கூட ஃபெலோஷிப்பில் இருக்கும்பொழுது ஜெபிப்பாங்க. எவ்வளோ நேரம் ஜெபிப்பாங்க? 1 நிமிஷம் 2 நிமிஷம், மிஞ்சி போனால் 5 நிமிஷம். என்னைக்காவது ஒரு நண்பர் உங்களுக்காக பாரம் எடுத்து ஒரு 1/2 மணிக்கூர் ஜெபித்தால் உண்டு. ஏதாவது ப்ரேயர் குழுக்கள், ஜெப குழுக்கள் உங்களுக்காக பாரம் எடுத்து ஒரு நாள் ஜெபிப்பார்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கலாம். அது நம்மளுடைய பொறுப்பு. நீங்கள் உங்கள் வயிறை நிரப்புனா தான் உங்களுக்கு நிரம்பும். அடுத்தவங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிரம்பாது. அதனால் நீங்கள் என்ன தான் பிறர்கிட்ட ஜெப குறிப்பை எழுதினாலும் ஒரு வரி தான் ஜெபிப்பாங்க. சில நேரம் வல்லமையான தேவ ஊழியர்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஒரு வாக்கு ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு ஜெப குறிப்பை போட்டு விட்டுட்டு, நான் பிறர்கிட்ட ஒரு ஜெப குறிப்பை ஜெபிக்க சொல்லியிருக்கேன், அந்த அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், அந்த அக்காட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் உங்களுடைய விடுதலை தாமதமாகும்.
அதனால் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதனால் தேவ ஜனம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறது. ஆண்டவர் நம்மளுடைய எல்லாமே அறிந்திருந்தாலும் நாம் ஜெபத்தை விடக்கூடாதுன்னு உணர்த்துகிறார். ஏன்னா விடாமல் இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒன்று, பிசாசுனுடைய வல்லமைகள் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்க பார்க்கும் பொழுது நம்ம ஜெபம் விடுதலையை கொண்டு வரும். எடுத்துக்காட்டுக்கு தானியேலுடைய லைஃப்பில் பார்க்கலாம். அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜெபங்கள் அவர் இருதயத்தில் இருக்கும் பொழுதே, ஜெபிக்க அந்த தொடங்கும் பொழுதே, அந்த முதல் நாள் உபவாசத்திலே ஜெபத்திற்கு பதில் வந்துட்டு. ஆனால் அந்த பெர்சியா நாட்டு அதிபதின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கிறது. அந்த அந்தகார ஆவிகள் தடுத்து இருக்கிறது. இதே போல் பரலோக ரூல்ஸும் ஒன்று இருக்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போது இது ரெண்டுமே நிறைவேறணும்னா தேவ ஜனங்களே நாம் ஜெபித்தாக வேண்டும். ஸோ நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு நல்ல தீர்மானம், ஆண்டவரே எனக்காக யார் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ நான் ஜெபிப்பேன். நான் பிறருடைய ஜெபத்தில் வாழுகிறதை காட்டிலும் நான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு கேளுங்க. பிறர் உங்களுக்காக கொஞ்சம் தான் ஜெபிப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் உங்களுக்காக உங்கள் திட்டம் நிறைவேற கர்த்தர் சமூகத்தில் உட்காரணும். ஆண்டவராக இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய உள்ளம் பதப்பதைக்கிறது. பயத்தினால், போராட்டத்தினால் அவருக்கு முன்னாடி சாத்தானுடைய எல்லா அந்தகாரம் வந்திருக்கும். எல்லா மனுஷனுடைய பாவங்களும் அவரை அழுத்தியிருக்கும். முகத்தில் இருந்து வேர்வை துளிகள் இரத்த துளிகளாய் வருகிறது. அப்படி என்றால் பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே போனாதான் முகத்தில் உள்ள அந்த நரம்புகள் எல்லாம் வெடித்து அதில் இருந்து வேர்வை துளிகள் இரத்தமாக வரும் என்று சயின்ஸ் சொல்லுகிறது. இது முன்னாடி கண்டுபிடிக்கல, ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி ரத்தம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது சாதாரண ஒரு டிப்ரெஷனில் வராது, அது மரண டிப்ரெஷனில், பயங்கரமான டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் இருந்தால் தான் வருமா. அப்படி அவர் அழுத்தத்தில் இருக்கும் பொழுது கூட சீசர்கள்ட்ட ஜெபிக்க சொன்னால் சீசர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. சீசர்கள் இயேசு கூட ஜெபிக்கலை. இதுதாங்க மனுஷனுடைய நிலைமை. நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பாரம் எடுத்து எல்லாரும் ஜெபிப்பாங்கன்னு கிடையாது தேவ ஜனங்களே. அதனால் நான் 4 பேர்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க எனக்காக ஜெபித்துருவாங்கன்னு ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் எங்களுக்கு ஜெபிக்கிற கிருபையை ஊற்றும், ஜெப ஆவியை ஊற்றும், ஜெப அபிஷேகத்தை ஊற்றும். பரிசுத்த ஆவியானவர்களை ஜெபிக்க வைப்பாராக. பல மணிக்கூர் ஜெபிக்கிற ஒரு சால்வை இறங்குவதாக, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. ஓ சிஸ்டர் மேரி, உங்கள் மேலே ஒரு அக்கினி இறங்குகிறது. ஜாக்குன்னு ஒரு சகோதரன் ஆவியானவர் காட்டுகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ள அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. வில்லியம்னு ஒரு சகோதரன் ஆவியானவர் காட்டுகிறார். பயங்கரமான அபிஷேகம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்குகிறது. ரேவதின்னு ஒரு சிஸ்டரை பார்க்குறேன். நீங்கள் இதை முதல் முறையாக பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. லே கோ ரோ ஷா பா ரா தா ரா பா. உங்கள் மேலே வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு. அநேக சிஸ்டர்ஸ் ஆர்வத்தோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஓ நான் பார்க்குறேன், முக்காடு போட்டு ஒரு சகோதரியை பார்க்குறேன். இந்த அருமையான ஜெபத்தில் ஒரு பெரிய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குது. நீங்கள் ஜெப வீராங்கனையாக மாறுகிறீங்க. ஹல்லேலூயா. ராபா ஷாபா லாபா தாராபா. பிரைட்னு ஒரு சகோதரன் ஆவியானவர் காட்டுகிறார். இந்த நாளில் உங்களை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அநேகர் கேட்குறீங்க, ஆண்டவரே என்னையும் நிரப்புங்கப்பா, என்னையும் கூப்பிடுங்கப்பா. உங்களை கூப்பிடுவார், உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவார். தானியேலேன்னு கூப்பிடுவார், தாவீதேன்னு கூப்பிடுவார், சாமுவேலேன்னு கூப்பிடுவார். அவர் சமூகத்தில் போங்க. அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது சாமுவேல் ஆண்டருடைய சத்தத்தை கேட்டது போல உங்கள் சத்தம், ஆமென், ஆண்டருடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். அதனால் ஆண்டு சமூகத்தில் போய் இருங்க. ஆண்டு உங்களோடு பேச விரும்புகிறார். நன்றி அப்பா. உங்கள் இருதயத்தை திறந்து இந்த ஜனங்களோடு பேசி ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறதுக்காக நன்றி. எங்களை நம்பி நீர் உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் ரகசியத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நமக்கு ஒரு அருமையான விடுதலை ஜெபம் உண்டு, பாதுகாப்பின் ஜெபம் உண்டு. 9 மணி அளவில் நம்மளுடைய ப்ரேயர் டைம் சேனலில் நல்ல ஒரு ஜெபம் இருக்கிறது. மிஸ் பண்ணாமல் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.